பீஞ்சிருவேன். எனக்கு ஓத்து வலி, வயிற்று வலி, வயிற்று வலி. என்ன போட்டு அடிக்கிறேன், மேல அடிக்கிறேன். எனக்கு ஆட்டோ ரெண்டு பேர் சண்டையில என்னது கிடைக்கிறா? நீ கை வாடுமா நின்று மேல பட்டு அவ்வளோ பயம், உடம்புல அவ்வளோ பயம் இல்ல. நீ நினைக்காத நல்லா அடிக்கிறேன்பா. துண்டு எங்க துண்டு தோசி போலுக்குதாமா ஒண்ணுமாடா உள்ள இருக்கிறாமா? யாரு? அவனை கேக்குறேன். மனுஷில பாத்துக்கிறீங்க பண்ணீங்க. யார் சாகணும்? பாத்தியா மூஞ்சில என் கைய வைக்கான். அவனுக்கு கேக்குறேன் மணிக்கு என்ன அதுக்கு வரும்போது அதுக்கு வர அது நான் நாய். அதுதான் கோய் கறி கொடுத்துடல அங்க வந்து புடுங்குறான். நம்ம நாய் சத்தியமா சொல்றேன், என் ஓட்டத்தை வந்து சும்மா விடாது. வயிற்று வயிற்று ஒரு மனுஷனுக்கு காலம் வலிக்குதுன்னா போட்டு காலம் தண்ணி குளம் எங்களுடைய வம்சம் தும்சம் என்னடா? எங்களுடைய பரம்பரை பலாப்பற்ற பரம்பரை. அவனுக்கு ஒரு அடி கூட அடிக்க மாட்டேன். இருக்க என்னது நான் தான் உனக்கு ஆவல பொழுது. எங்களுடைய குலம் ஜவானவர் குலம். என்ன குளம் சொன்னாரு? கேட்டு நீ ஓரவாள் குளம் சவுடா காது ஓரவால குளம் ஜவானவர் குலம். அப்படின்னா தெரியல, தெரியவில்லையா? ஜவானவர் குலம் என்றால் தானவர் குலம். எனக்கு புரியும். எனக்கு பட்டு மண்டல யாரு அது? அந்த குளம் எங்க இருக்குது? உத்தரமலை பக்கத்துல பெரிய குளம் இருக்குதா, திருக்குளம் சொல்றது. தானவர் குலம் என்றாலும் தெரியவில்லையா? குலம். நான் கூட அவனை கைத்ததான் தைக்க சொன்னேன். அவன் தான் உள்ள போடுற மாதிரி தைச்சிட்டான். இவரு கூட பாவம் வருதுடா. தைத்தார் குலம் அது தெரியவில்லையா? நீ பாத்துக்கிட்டு தான் இருக்கிற. ஒண்ணு ஒண்ணு பாடுற நின்னு போடுற, ஒண்ணு ஒண்ணு கவனி பாடாதே அந்த கூட என் பழுப்பு வாடும். என்ன தைத்தார் குலம் என்ற அசுர குலம். அசர குளம். ஏன்னா அசர மீன் எல்லாம் இருக்குதுல்ல, அதை குடிச்சு நம்ம ஆளு சாப்பிடுங்க. அந்த குளத்துல சேர்ந்துக்கிறாரு இவரு. அதுவும் தெரியவில்லை. அரக்கர் குலம். அறுத்து போடுனா அந்த குளண்டாச்சு அரக்கர் குலம். அப்படி அரக்கர் குலத்திலே பிறந்து நானும் என் அண்ணனும் ஒரு குகைக்குள் 2 சிங்கங்களாகவே வாழ்த்து வருகின்றோம். எனக்கு புரியுது. ஒரு குகையில 2 சிங்கமா வாழ்ந்து வர்றாங்க. அப்பனா நீ புரிஞ்சுக்கினியா புரியலையா? போகும்போது எதிர வந்து முட்டிக்கிடுச்சு. பெருமையா சொல்ல வர இடம் கிடையாது.
ஒரு குறையில் தான் பூந்து காட்டுங்கண்ணா. இது ஒரு பெருமை. ஏய், எங்கிருந்து ஓடி வருகின்றீர்கள்? ஐயோ நான் வேறமா உங்க சாமான் கூப்பிட்டேன். சாமனா. ஏய், அண்ணன் வரும்படி உத்தரவு. காஞ்சிட்டு இருக்குமா? இருப்பா, எனக்கு அடிச்சுடு. ஏய், அண்ணன் அழைத்தால் தடையை சொல்லக்கூடாது. ஏண்டா எங்க என் தம்பி வராருங்க, அழைத்து வா. தம்பி வருகிறார். அழைத்து வாடா என் தம்பியை. பார்த்தாயடா எவ்வளவு ஒரு அமைதியா ஏதாவது வச்சிருக்க மாட்டீங்க. ஏய் என் தம்பி என்ன ஒரு தெம்பரை மடியில அமர்ந்து குதிக்கிறான். இது மாதிரி பார்க்க முடியாது தம்பியா. தம்பி சிவபாலா அண்ணா எருமாட்டு கண்ணுக்குட்டி கத்துற மாதிரி இது. ஏய் என்னடா தம்பி கம்பீரமா குரல் கொடுக்கக்கூடியவன். அண்ணா இதுவாடா என் தம்பியின் குரல். இந்த மழையில வந்து உன்னை மாட்டிக்கொண்டேன் அண்ணா. அதனால் நெஞ்சு ஆட்சி கட்சி இருக்கு, எல்லாமே ஆட்சி கட்சி அண்ணா. ஐயோ தம்பி செத்துற போடுறா சாகாத மகனே. தம்பி திரும்பி ஒரு முத்தத்தை போடுறான். இந்த பலியில போட்டு அன்னத்துல வைக்கிறேன். கஷ்டப்பட்டாங்க அங்க தவிச்சு இப்பதான் காய வச்சு பீஞ்சி காய வச்சு. பாவிடே மனசாட்சி இல்லாம பண்ணுது. முகத்தை ஒத்தியே இல்ல. நீயா தம்பி? நீடா தம்பி? அட பேரு ஊத்தினு சொல்லிட்டு அது நினைச்சு குமிச்சு ஒரே நாத்தம் துர்நாத்தம் 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 கொண்டு அழைத்து வாடா என் தம்பியை. அந்த கட்டிக்கு தானே பந்து வேலை எனக்கு இன்னும் தெரியல. மிச்சா மீக்கமா வந்து நான் வரண்டா மிச்சா. அச்சா அச்சா. ஏய் ஏய் தம்பி அண்ணா வெற்றி நடை போட்டு வீரர் திலகமிட்டு சுற்றி வரும் பகரல் தூள்துளாக்கும் சீர்பெரும் செம். குளிச்சுட்டு வந்துட்டேன் பாய்கள. பயால தண்ணி வந்து குளம் அழுக்கா இருக்க தண்ணி பயால தண்ணி வந்து அப்படியே குளம் ரும்பி போய்க்குது. குளமா இதெல்லாம் குளமா கிறிஸ்தா குடிச்சிட்டு வெற்றி நடை போட்டு வீரத்திலே விட்டு சுற்றி வரும் பகைவர்கள் தூள்துளாக்கும் சீர்பெரும் செம் மலரே. சீக்கிரம் சேர்ந்து விடுவான் தம்பியே.
என்னதான் தீங்கிறீங்க என்னவே வாடாயா மச்சானே சொந்தக்காரங்க ஆ, நெருக்கமான சொந்தம் எப்பேற்பட்ட சொந்தம் என் தங்கச்சி அவனை கொடுத்துருக்கிறேன் ஆ, அவன் முன்னாடி என்ன வச்சுக்கிறேன் இதோட முறை தப்பா நினைக்காதீங்க ஆ, என் தங்கச்சி அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நல்லவனா ஆகிருந்தா ஊரே சந்தோஷமா இருக்கு சரி 4-5 வருஷம் போய் பார்த்தா அந்த கம்யூனிட்டி குடிகாரன மாதிரி புளியா மாத்துக்கு போல தொங்கிதுன்னு அவன் மூஞ்ச நாய் நக்குது போனது தெரியாது ஒரு நாள் போய் பார்த்தா காரி மூஞ்சி நடத்தி என் தங்கச்சிக்கு சாப்பாடு இல்லாத கிடந்தது என்னடா இவன் ஆண்டாத என் தங்கச்சி செத்து நடிச்சு என் தங்கச்சிட்ட வந்து நான் சாப்பாடு போட்டு வச்சுக்கிறேன் அதான் என் தங்கச்சி அவனை கொடுத்தா அவன் முண்டாட்டி நான் வச்சுக்கிறேன் ஆமா அதான் முன்னாடி சாப்பாடு போட்டு தங்கச்சி அதான் வச்சு பச்சான் பாரு அவனுக்கு கழுவுல ஐயோ அம்மா மாரியா ஓட்டா தாயே அண்ணா தம்பி என்றுமில்லாம இன்று இந்த தம்பி அழைத்த காரணம் அண்ணா தினந்தோறும் நாம் என்ன செய்வது? அன்னையை கால கடனை முடித்துவிட்டு பால் பயிற்சி, வில் பயிற்சி அனைத்தும் கற்றுக்கொண்டு அன்னையை பார்ப்பது உண்டு. இன்றைய நாளில் அனைத்து முடிந்து விட்டது. பால் பயிற்சி, வில் பயிற்சி, யானையாற்றம், குதிரையாற்றம் இவையெல்லாம் கற்று முடித்து விட்டோம். இருப்பினும் அன்னையிடம் செல்ல வேண்டும். அன்னையை பார்த்து வணங்க வேண்டும். நானும் எந்தெந்த கடையிலே அச்சு வாங்கி தரேன் பேசி ஆகுது அம்மா அவனுக்கு திருப்பட்டி சனார் இருக்கிறான் மாமா பிள்ளைங்களை என்ன பேசுற நீ ஏண்டா அவனுங்கதான் வந்த மழைக்குள்ள இன்னும் போகுது தெரியுமா அம்மா அங்கடானுங்க அவனுங்க அம்மா ஐயோ ஒண்ணு நம்ம 2 பேரும் போறோம். ஜோனு மாய வந்துடணும். இல்ல 2 பேரும் மாய நின்று போகணும். அப்படிதான் பேசி வெளியே ஆனா மழைய நின்று போச்சு. இதோட மழையே வராது. நீங்க காலை நின்று சந்திக்க வேண்டும். புறப்படுங்க. அம்மா முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் அம்மா வீரபலா சிவபலா பகித்தவே தம ஜடித்தவை
ஐயா செல்வம் நீ அல்லவோ எனக்கு வணங்குகிறோம் தாயே, வணங்குகிறோம். இருப்பினும் அம்மா, இன்றோடு என்னுடைய பாட்டன் பூபதி மன்னன் யானையற்றும் குதிரையற்றும் வால் பயிற்சி வில் பயிற்சி அனைத்தும் சகலகல வித்தையும் கற்றுக் கொடுத்து விட்டார். நாங்கள் இருவரும் சிக்கரே முடித்து விட்டோம், முடித்து விட்டோம். இருப்பினும் அதோ தெரிகிறதே குருச்சேத்திர பூமி, அங்கே போக வேண்டும். நாங்கள் கற்ற வித்தையை சோதித்து பார்க்க வேண்டும். அம்மா, எங்களுக்கு விடை கொடுத்த அனுப்பினால் போதும். ஆகட்டும் தாயா. நமது பாட்டன் கற்றுக் கொடுத்த வித்தைகளை சோதித்து பார்க்க வேண்டும். நீ வீரனா, நான் வீரனா என்று பார்க்க வேண்டும். அதிலும் அண்ணன் தம்பி என்ற பாகுபாடு என்பதை இருக்கவே கூடாது. கண்கள் சிவந்தபடியாகவே இருக்க வேண்டும். பால் கொடுத்து இதை பார்த்தாயா கொட்டி வட என்று பாராபட்சம் என்பதை இருக்கவே கூடாது. 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளி, 20 வயதில் எதிராளி. தாய் தந்தை பேர் தெரியாத தருதலைகளே, தந்தை பேர் தெரியாத தருதலை முன்னிச்சு பெற்ற பிள்ளை. தம்பி, தாய் தந்தை பேர் தெரியாத தருதலையா? ஐயோ தம்பி, நம்ம தாயிடம் கேட்டு தெரிந்து கொள்வேன். தந்தை இல்லாத தருதலைகளா? முன்னிச்சு பெற்ற பிள்ளைகளா? தாய், நாங்கள் தந்தை இல்லாத தருதலைகளா? சொல்லுங்க தாயே. என் தந்தையா? நீங்க செல்லும் போது மலர்ந்த சென்னாமரைகள் சென்று நீங்கள் இப்ப எதற்காக முகம் வாடி வதைக்கிறேன்? என்னடா காரணம்? குருசேத்திர பூமியை நாங்கள் இருவரும் பாகுபாடு இல்லாமல், அண்ணன் தம்பி இல்லாமல் சபை செய்யும் நேரத்தில் அம்மா நாரத மகாமுனிவர் அங்கே வந்தார். அவருடைய சிலத்தை வாளாகப்பட்டு அம்மா, அவர் கூறியது என்ன தெரியுமா? தந்தை பேர் தெரியாத பெருதலைகளை முன்னிச்சு பெற்ற பிள்ளைகளை என்று அவதூறாக ஏற்றி விட்டார். தாயே, அம்மா, என்னை பெற்ற தந்தையா எனக்கு இப்போ இதை தெரியாது என்று சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள் தாயே. என்னை யார் பெற்ற மகன் என்று சொல்லுங்கள்.
தாயே, என்னை பெற்ற தந்தையா? இந்த தாயுடைய வார்த்தை கேளுடா. அம்மா, உன்னுடைய மனதில் நாரது ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இத பாரு, இப்போது வாருங்க, முதல்ல உறவு இருங்க, அதன் பிறகு பேச முடியுவாங்க. அம்மா, இதோ பாருங்க, ஒரு பிள்ளைக்கு ஒரு தாயாகப்பட்டவள் முந்திரவம் இருந்து 300 நாள் சுமந்து அவனை பெற்று படுக்கையிலே பால் ஊட்டி சீராட்டி எறும்புகள் கடிக்காமல் பாதுகாத்து பேணி வளர்க்கின்றான். வளர்த்திருந்தாலும் போதாது தாய் ஒரு கடமை. ஆனால் அந்த பிள்ளைக்கு சரியான ஒரே ஒரு தந்தை யார் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா, இந்த உலகத்தில் தந்தை இல்லாவிட்டால் அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? தேவடியால் பெற்ற மகன் என்று கூறுவார்கள், தந்தைக்கால் தெரியாது என்று கூறுவார்கள். அதுபோன்று நாங்கள் தந்தை இல்லை தருணம். அம்மா, சொல்லிடம்மா, 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 உண்மைதனை சொல்லிடம்மா. சொல்லிடம்மா, சொல்லிடம்மா, எங்களுக்கு சொல்லிடம்மா, என்னை பெற்ற தெய்வம் எங்கே, உண்மைதனை சொல்லிடம்மா. சொல்லிடம்மா, சொல்லிடம்மா. என்னுடைய வார்த்தை கேளுடா. முதலில் உணவு அறிந்துவிட்டு பிறகு அதை பத்தி பேச புறப்படுகிறா. அண்ணா, நீ கேட்டு சொல்றியா இல்ல நான் கேட்டு சொல்லாம? முதலில் நீங்களே கேளுங்கள், பிறகு நான் கேட்கின்றேன். அம்மா, என்னை பெற்ற தாய் யார் என்று உனக்கு தெரியாது. இப்ப என்ன சொல்ல முடியாதுடா. ஏன் சொல்ல முடியாது? அப்படி என்றால் கால் பணத்திற்கும் அரை பணத்திற்கும் முழு பணத்திற்கும் காம வெறியினால் கண்டவரோடு என்னை பெற்றெடுத்தாயா? என் தாயை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்கிறடா. இப்படிப்பட்ட வார்த்தை தாயிடம் கேட்கலாம். விடவே மாற்றேன் பெற்ற தாய் என்று பார்க்க மாட்டேன். தந்தையா, அண்ணன் விட்ட கைகளுக்கு அன்னை செய்த கல்விக்கு உன்னை விட்டு போவதற்கு பாடுகிறடா. அன்னை விட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. உள்ளமில்லை மகனே.
மகனே என் காவலுக்காக அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. அதை கண் குளிரே காண்பதற்கு தாய் வர வேண்டும். அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. பெற்றெடுத்த மகனே இதப்படா கிடைவாத்தை கேளுடா. உனக்கு தந்தை யார் என்று தெரிய வேண்டும். இருந்தாலும் இப்படி உணவு அறிந்து விட்டு பிறகு அதை பற்றி சொல்கிற பெருமைக்கு எனக்கு சாப்பாடு உணவாமா முக்கியம். எனக்கு கேவலம் ஒரு மகமுனிவர் தந்தை பேர் தெரியாத தருதலையே முன்னிக்கு பெற்ற பிள்ளையே என்று அவதூறுவாக கூறிவிட்டார் அம்மா, கூறிவிட்டார் அம்மா. மகன் தலைமகனே என்று என்னை புகைந்து புகைந்து பேசுகின்றாயே. என்னை பெற்றெடுப்பதற்கு எவ்வளவோ நீ வேதனைப்பட்டிருப்பாய் தாயே. என் கரம் கொண்டு அடித்து விட்டேன் தாயே, அடித்து விட்டேன் அம்மா. பகலிரவாய் வளர்த்திருந்து வளர்த்தாய் செய்தால் மேதினியில் நான் வாழேன். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அவன் மனிதர் இல்லை, மனிதர் இல்லை, மண்ணில் மனிதர் இல்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அம்மா நம்மை அடிகொட வைத்தியும் கருணை வெள்ளமும் அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. இருந்திடுவாள் நம் பசி பொறுக்க மாட்டாள். மேதினியில் நாம் வாழ
பாடுறா. இருந்தாலும் இந்த தாய் அடிப்பது தவறு என்று உனக்கு தெரியாதா? அம்மா, தவறு என்றால் அடிப்பதற்கு உன்னால் தான் தாய். என்னுடைய தந்தை யார் தாய்? அம்மா சொல்லுங்கள் அம்மா, என்னுடைய தந்தை யாரு அம்மா? எப்பொழுது எனக்கு தெரிந்தாங்க அதை மட்டும் சொல்லிடுங்கள் தாயே. ராஜா வீரபாலா என்னுடைய வார்த்தைக்கிறா. எப்போது எப்போது கேட்டதோ நேரம் வரும் சொல்கிறேன் சொல்ல முடியாது. பறிபோனதே இறைவா. ராஜா என்று சொல்லாதே. அடி துரோகி, எங்களை நீ பெற்றே இருக்க கூடாது. நாங்கள் பிறக்கும் போது எங்களுக்கு கொண்டு இருக்க வேண்டும். ஏண்டி ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும், எப்படி மானத்தோடு வாழ வேண்டும்? உலகத்தில் ஒரு தாய் தானடி அந்த பிள்ளைகளுக்கு உணர்ச்சி ஓட்டத்தை கொடுப்பவள். பேணி வளர்த்து இப்படித்தான் வாழ வேண்டும், பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று
மானத்திற்கும் அதாவது பல பிரச்சனைக்கும் வளர்ந்து வாழக்கூடியவர் தான் ஒரு தாய். ஏய், தந்தை பேர் சொல்ல முடியாது, முடியாது. இப்ப சொல்ல முடியாதுடா. ஏய், தம்பி சிவபாலா. எத்தனையோ முறை எத்தனையோ வகை நான் கேட்டு பார்த்தேன். தந்தையின் பெயரை எடுத்துரைக்க மறுப்பு கூறுகின்றார். அப்படியா? ஆனால் இவள் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது. தந்தையின் பெயரை உரைத்தால் நீ செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை, செல்ல பிள்ளை, உனக்காக எடுத்து சொல்கின்றாள். அப்பா, உண்மையை சொன்னால் அழைத்து வா, இல்லாவிட்டால் இவளை உயிரோடு கொல்லுன்னு இல்லை கொன்னு. சீக்கிரமா புறப்படுங்கள். உன்னுடைய அண்ணன் இருக்கின்றது வீரபாலன். இந்த தாயை சாட்டை கொண்டு அடித்து விட்டாண்டா. அமரமா ஒரு பெத்த தாயை அடிக்க எப்படி மானம் வந்திருக்கா? சின்ன பிள்ளை கொடுத்தாங்க இது, அதுல இருக்கிற அது கூட உங்க பெரிய பையனுக்கு கிடையாது. அது சோத்தை தின்றா தின்றது இல்லை, சோறு திந்து பெற்றெடுத்த அன்னையை அடிக்கலாமா? 10 மாசம் சுமந்து பால் ஊட்டி கீழே ஊட்டி குழம்பு ஊட்டி சோறு பெய்ஞ்சு மூஞ்சில அப்பி சாப்பிட்ட குழந்தைங்க லைட் அடிக்கிறது. மூஞ்சில அப்பி சாப்பிட்டு தாயே உந்தன் பாதமே ஆல்பானிந்த நாடுமே தாயே உங்கள் பாதமே அன்னையினுடைய வயிற்றிலே நீ எத்தனை மாசம் இருந்திருப்ப? நானா? எங்க அம்மாவுக்கு தான் தெரியும் எத்தனை மாசம். எல்லா குழந்தையும் அவன் தாயின் கருவல் இருக்க காலம் 10 மாசம். இல்ல, நான் எங்க அப்பாவுக்கு செலவு காசு இல்ல. எங்க அம்மா நம்ம 10 மாசம் முழா இருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு லோன் எழுதி போற லோன் வரல. சரி, ஒரு 3 மாசம் எக்ஸ்ட்ரா தூக்கி போட்டுக்க சொன்னாங்க. எங்க அம்மா போட்டுக்கினாங்க. ஏன்னா நீ நினைச்சா பிரசவம் வரும், நீ நினைக்கலாம் அது எப்பவா பிறக்குமோ அப்பதான் குழந்தை பிறக்கும். எங்க அம்மா தான் சொன்னாங்க 13 மாசம் போந்துடா கண்ணாடி. யாரு நீ? அதனாலதான் அப்படி இடம் உடமாக்குறேன்னு நினைக்கிறேன் நான். 13 மாசத்துல பிறந்தியா? 7 மாசத்துல பிறந்தியா? இவன் குறை பிரசவம் தான் அவன். ஆனால் எங்களுடைய அன்னையோ எத்தனை திங்கள் எங்களை சுமந்தார்கள் தெரியுமா? 12 36 திங்கள். 36 மாசம் கழிச்சு பிறந்தவங்க தான் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. சும்மா இருக்க முடியல. அம்மா 36 திங்களை நெற்றி வேர்வை நிலத்தே சிந்தி எங்களை ஈன்றெடுத்த அல்லவா? எங்களை ஈன்றெடுத்த தந்தை யார் என்று சொல்லிவிடுமா? உக்காட்டுக்கு என்ன கஷ்டப்பட்டிருப்பேன், நிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருப்பேன், ஏன் நடக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருப்பேன். அப்பா யாருமா எங்கம்மா இருக்காரு? நீ சொல்லு, நாம அழைத்து வருகின்ற. எங்கிருந்தாலும் சரி, அந்த யமன் உலகத்தில் இருந்தாலும் சரி, அழைத்து வருகின்றேன் உன்னுடைய மகன் இந்த சிவபாலன். அவனுக்கு ஒரு சரக்கு ஊத்தினா நான் கொண்டாந்து. சொல்லுமா 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 எங்கம்மா சொல்லுமா சொல்லுமா. பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை சொல்லுவார்கள். ஏன் கேளு, அன்னைக்கு என் மீதுதான் பாசம் அதிகம். சின்ன பிள்ளைங்க தான் எல்லாருக்குமே ஆசையா இருக்கு. அதனால சொல்லிடுவாங்க. மின்கோவுக்காரங்க ஒண்ணா ஒரு எருமாட்டை போட்டு வீரபாலனை பெறாவிட்டனும் உன்னை 10 மாதம் சுமதி பெற்றெடுத்த தாயினார் சிவபாலா. சொல்லுமா தாயே. பசி என்பது கிடையாதா? பசியா? பாத்தியா, இதான் அன்னையினுடைய குணம். குழந்தை எதனா சொல்ல வந்ததுன்னா அதை மறைக்கிறதுக்கு பசிதா குழந்தை பழ சாப்பிடுறியா எப்படி பேச்சு மாத்துறாங்க. அன்னையே, தந்தையின் பெயர் தெரிந்தால்தான் அன்னம் அதை புசிப்போம். ஆமா, இல்லன்னா உங்க அப்பன் பேர் தெரியாது சாப்பிடுறாங்க. உன்னுடைய தந்தை பேர் இத பேடா, உன்னுடைய தந்தை பேரை நான் சொல்கிறேன். பாத்தியா,
என் அன்னை சொல்லி விடுவார்கள். சொல்லுமா சொல்லுமா சொல்லுமா. ஆனால் இப்போது கிடையாது. நேரம் வரும்போது அப்போ சொல்கிறேன். பஞ்சாங்க தட்டுமா? டேய் அந்த ஐயர் பஞ்சாங்கத்தா அதுல பாத்து பார்த்த முடியாமா? இல்லடா சொல்லுவது கேளுடா. முடியுமா முடியாதா? இப்ப சொல்ல முடியாதுடா. அடக்கடை கடை கட்டி உனக்கு மடா இந்த தாயை அடிக்க மனது வந்தது. உனக்கு எப்படி இந்த தாய் அடிப்பதற்கு மனம் வந்தது ராஜா? சிவபாலா, நான் பெற்ற மகனே, இந்த தாய் அடிக்கிறடா ராஜா. அப்பா உங்கள் வார்த்தையிலே அந்த தாய் வாய்க்கைகளை ராஜா சீர்குலைந்து போனேனடா. சீர்குலைந்து போனேனடா என் ராஜா சீர்குலைந்து போனேனடா. கோலம் வர வேண்டாமடா. எட்டடிக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடா. வேறுபட்டு நின்றாரடா என் வாழ்வில் வேறுபட்டு நின்றாரடா. நீரில் விட்டாரடா. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடா. வேறுபட்டு நின்றாரடா என் வாழ்வில் வேறுபட்டு நின்றாரடா. தாய் அடிப்பது பாவண்டா. தாய் அடிப்பது பாவண்டா. தாயை அடிப்பது பாவம். அவன் சொல்றான் 4 பேர் பார்த்து ஒப்பன் யாரா
கேட்டானா யாருக்குடா தூக்கு புரிஞ்சுக்க? மாட்டி சாவலாம். எங்களை சாக சொல்றியா? சொல்றேங்க, எங்க அம்மா கூட எங்க அப்பா பேர் சொல்லலன்னா சரி. எங்க அம்மா அப்பா கேக்குன்னு வச்சுக்க, எப்பா அப்பா பேர் என்ன பல்ராமா முன்சாமி சொல்லுவாங்கல்ல. சரி, இப்போ உனக்கு ஈன்றெடுத்த தந்தை யார்? சொல்லு, யாரு? அது எங்க அம்மா கிட்ட தெரியும். கேட்டு வரியா? சக். உங்க அப்பா பேரு உனக்கு தெரியாது அப்போ? முன்சாமி யாரு? நிம்சாமி இப்படிதான் நினைச்சுக்கிறியா? உங்க அப்பா பேரு எத்திராஜா பாலியா? ஏய், செத்துட்டான்னு சொன்னாங்க. சரி. ஏய், ஒப்பனை நீ எத்தனையாவது புள்ள? பாண்டாது புள்ள சரி, உங்க அப்படி 12வது புள்ள. உனக்கு எத்தனை அப்பா? 3வது அப்பா. என்னோட தாய் அடிப்பது பாட சொன்னது கேளுடா. புள்ள அந்த கிசால் குத்துறாங்க பாருடா. இன்னைக்கு இவன் உயிரோடு இருக்கவே கூடாது, ஊத்தி கொளுத்தி புள்ள. இவன் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? அவர் மனம் கட்டிதான் போடி வாடி கூப்பிடுறாரு அவரு. ஏய், சொல்றி தேவடியா. அடி தேவடியா, சொல்லடி தேவடியோ. ஊர் மக்கள் எப்ப கிடைக்கிறேன்னு பாத்துக்கிறியா? அது நீ தேவடியா சொல்லு, நான் தேவடியான்னு சொல்லிக்கிறேன் ஊரா. சொல்ல முடியுமா முடியாதா? எட்டெடுத்த பிள்ளை நீ சொல்ல வார்த்தை கேட்டு முடியுமா முடியாதா? ஆயா துறக்காத. சொல்லாத நீ இனி உயிரோடு இருக்கவே கூடாது. என்னடா சிவபாலா, எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் இந்த கள்ளி வாயையே திறக்கவில்லை. கள்ளி மாட்டடா. டேய் என்னடா என்னடா அண்ணா நான் அவளை சொல்றேன். டேய் சொல்லும் வரையில அடி 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 என்ன அடிச்சுனே இருந்தாங்க. ஏய் சொல்லு தேவடியா. கொஞ்சம் சேர்த்து போயிட்டு இருக்கும் பாரு. நீ அல்லவா குருஷேத்திர பூமியிலே தன் தருதலை. தெரியாத தருதலை முண்டசி முந்திக்கு பக்கத்துல சொன்னேன். ஏன்டா எப்பா சூத்த குத்துட்டு வாய புண்ணா வாய குடுத்துட்டு சொல்டா ஏய், யாரா எங்க அப்பா? எனக்கு அப்ப தெரியுமா உனக்கு? உன்னுடைய தந்தை யார் என்று விளக்கம் உங்களுக்கு தெரிய வேண்டும். இவ்வளவுதானே? உன்னுடைய தந்தை ஏய், நீதான் எங்க தந்தையா? ஐயோ, நீதான் எங்க தந்தையா? டேய் 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 நீதான் எங்க தந்தை? என்னுடைய தந்தை உனக்கு தெரியும். தெரியும். அப்படியா? ஆமா. சொல்லு 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 சொல்றேன். சொல்லு 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 சொல்றா. டேய், சொல்றா. உன்னுடைய தந்தை யார்? சொல்றா. உங்களுடைய தந்தை யார் என்று சொல்லணும். யார் என்னுடைய உங்களுடைய தந்தை யார் தெரியுமா? வீட்டுல இருக்கிறவங்களா வீட்டுல இருக்கிறவங்களா எங்க போயிருக்காங்க? உங்க அம்மா எத்தி பேட்ட போனா கதை சொல்லு. அவன சாவடி. எங்க அம்மா எடுத்து போயிருக்கா. இல்ல நான் யாரு ஆப்பர்ச்சு பண்ணி உங்களுடைய தந்தை யார் தெரியுமா? ஏய், சோனிதாபுரப்பட்டினம். அப்பா அவரா உங்க அப்பா அவனே யாரு? ஏய், அவனே பேர் சொல்லுது. பொட்டிக்காரன் மிருந்தைக்காரன் யாரு உங்க அப்பா? என்ன 2 குழந்தை பிறந்திருக்குது. அவங்கள எங்க அப்பா. டேய் உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்குதான்னு கேக்குறேன் நானு. ஏன்னா ஏன் மலை நான் வயசுல பெரிய ஆளாகிறேன்னு பாக்குறேன். போய் அது 2 எனக்கு பொதுன்னு சொல்றீங்க. எதனா ஒன்னாவது என் முகஜா எடுக்குதா? இல்ல அது கூட ஒண்ணு பார்த்தா பாக்கிறதுக்கு ஒழுங்கா இருக்குது. ஒரு குழந்தைக்கு பார்த்தா காலு போன கால ஆகுது. இது போல குழந்தை நான் பெத்துக்குவேன். சத்தியமா சொல்றேன், நீ குடிய கட்டு ஆளியா? நான் சொன்ன யாரு அப்பா சொல்லு சொன்னா நீ குத்து குத்து கொடுக்குறியா? ஏய், வாடா, வாடா, வாடா. உங்களுடைய தந்தை யார் தெரியுமா? சோனிதாபுரப்பட்டினம். அந்த சோனிதாபுரப்பட்டினம் தாண்டி வந்தவன் இரணியன். உன்னுடைய பெரிய தந்தை
அப்படி என்றால் சோழி அப்படிப்பட்டனர் என்னுடைய பெரிய தந்தை பெயரோ இரணியன், என்னுடைய தந்தையின் பெயரோ இரணியாக்கரை. ஆமா. என்னுடைய தந்தை இருக்கின்றாரா இல்லையா? உன்னுடைய தந்தை அவர் உயிரோடு இல்லை. இல்லை. அப்படி என்றால் மறித்து விட்டாரா? ஆமா. யாராக இருந்தார்? யாரால் தெரியுமா? தானாக இருந்தாரா இல்ல மற்றவராலும் இருந்தாரா? இல்ல மண்டு குச்சி செத்தாரா? ஏய், எப்படி? உன்னுடைய தந்தையை கொன்றவன் யார் தெரியுமா? அந்த வைகுந்த வாசல் ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமந்த நாராயணா. ஆமா. அவனே என்னுடைய தந்தையை கொண்டான். ஆமா. அது சீமன்